தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோட சேர்ந்து வாழ சங்கீதா ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அது என்ன கண்டிஷன், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகம் முழுக்கவே சமீப காலமாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் சமீபத்தில் கோர்ட்டில் போட்டிருந்த கேஸை வாபஸ் வாங்கியிருந்தது தான். அண்ட் இந்த ஒரு விஷயம் எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுத்தி இருந்துச்சு. இருந்தாலுமே இன்னொரு புறம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க டிவோர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, ஓகே. பட் அவங்க மறுபடியும் விஜய் சார் கூட சேர்ந்து வாழுவாங்களா? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தகவல் எங்கேருந்துமே வரல. அதனால் அவங்க பிரிஞ்சு தான் இருக்க போகிறாங்களா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் விஜய் சாரோட சேர்ந்து வாழ்றதுக்கு சங்கீதா அவர்கள் ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. குறிப்பாக ஒரு சில முக்கியமான கண்டிஷன்ஸ் மட்டும் சமீபத்தில் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் மூலயமா வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல்ல இதர நடிகைகள் கூட பேசுகிறதோ அப்படி இல்லைன்னா வெளியே போகிறதோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது சமீப காலமாக விஜய் அவர்கள் நடிகை த்ரிஷா அவர்களோட வெளியே போயிருந்தார். மேலும் விஜய் சாரோட பிறந்தநாள் அப்போ த்ரிஷா அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அவதூறுகள் த்ரிஷா அவர்களை சுற்றி தான் இருந்துச்சு. ஸோ இந்த காரணத்தினால த்ரிஷா மட்டும் கிடையாது, வேற யார் கூடயுமே தேவையில்லாமல் பேசவோ அப்படி இல்லைன்னா வெளியே போகவோ இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் முதல் கண்டிஷனாக இருந்திருக்கு. இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபேமிலி சம்மந்தப்பட்ட முடிவுகள் இனி எல்லாருக்குமே தெரியணும், எல்லாருமே கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் அந்த முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. அண்ட் மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குறிப்பாக குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அன்பு கட்டளை ஒன்றிட்டு இருக்காங்களாமா. அண்ட் இதில் மிக முக்கியமான ஒரு கட்டளை அப்படின்னா, இதற்கு சம்மந்தப்பட்ட ஒரு நடிகை இருக்காங்க இல்லையா, அவங்களோட கான்டாக்டை அறவே துண்டிக்கணும். இதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட எந்த ஒரு தகவல் தொடர்பும் இருக்கக்கூடாது, முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிடணும். இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே மறுபடியும் உங்கள் கூட சேர்ந்து நான் வாழ தயார் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா விஜய் அவர்கள் திரு விஜய் சார்கிட்ட இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் விஜய் சார் இந்த எல்லா கண்டிஷனுக்குமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காராமா. அண்ட் இதுக்கப்புறம் தேவையில்லாமல் யார்கிட்ட பேசுகிறதோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு யார் கூடயோ வெளில போகிறதோ அறவே துண்டாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் கண்டிப்பாக 9 to 7 மக்களுக்காக என்னோட சேவை எப்போதுமே இருக்கும். அதுபோல் என்னோட பர்சனல் டைமில் ஃபேமிலியோட கண்டிப்பாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காராமா. அண்ட் மூணாவதாக ஃபேமிலி முடிவு எல்லாத்தையுமே சேர்ந்தே எடுப்போம், அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரியும் ஓகே சொல்லியிருக்காரு. அவங்க கடைசியாக சொல்லியிருந்த அந்த சம்மந்தப்பட்ட நடிகையோட மொத்தமாகவே கான்டாக்டை துண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காராமா. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார் அப்படிங்கும் பட்சத்தில் சங்கீதா விஜய் அவர்கள் விஜய் சாரோட சேர்ந்து வாழ அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கூடிய சீக்கிரமே சிக்மா படத்தோட ஆடியோ லான்ச்சில் இவங்க 2 பேருமே ஒன்றா தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் கூடலாம் போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சிக்மா ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் சாரும் சங்கீதா மேமும் ஒன்றா வரப்போகிறாங்களா அப்படின்னு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.